இந்தியாவுல இப்ப நடக்கிற அந்த பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சிய பார்த்தா உலகமே வியந்து போகுதுல்ல. ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிய சமூக ஏற்றத்தாழ்வுகளும் இங்க தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தொடரும் வறுமை. இது ரெண்டும் எப்படி ஒண்ணா பயணிக்குது? இந்த ஆய்வு தொகுப்புல முன்னேற்றத்துல இருக்கிற இந்த முரண்பாடுகளை பத்தி தான் ரொம்ப ஆழமா நம்ம அலசப் போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல டிஜிட்டல் பொருளாதாரம், அடுத்து வளர்ச்சியில் இருக்கிற முரண்பாடு, மூணாவதா அதிகார ஏற்றத்தாழ்வுகள், அப்புறம் புலம்பெயர் தொழிலாளர்களோட நிலை, கூட்டு ஒடுக்குமுறை, கடைசியா சமத்துவமற்ற வளர்ச்சி. இந்த வரிசையில தான் இந்த விஷயங்களை நாம புரிஞ்சுக்க போறோம். முதலாவதா டிஜிட்டல் பொருளாதாரம் பத்தி பார்க்கலாம். அதாவது வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா தெரியிற அந்த வளர்ச்சியை பத்தி. 1991ல கொண்டு வரப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் உண்மையிலே இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி, அடுத்த 30 வருஷங்களுக்கு தொடர்ந்து 6-7% வரைக்கும் வளர்ந்திருக்கு. இதனால ஐடி துறையும் சேவைத்துறையும் அபரிமிதமா வளர்ந்துச்சு. நடுத்தர வர்க்க மக்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகமாச்சு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சாதனை தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இந்த பெரிய புள்ளி விவரங்களை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்ப்போமா? ஜஸ்ட் ஸ்டைல் மாதிரி தளங்கள்ல நாம பார்க்குற அந்த டிஜிட்டல் பிசினஸ் லிஸ்டிங்ஸ் இதை தான் காட்டுது. திருநெல்வேலியில இருக்கிற மலையரசி உணவகமா இருக்கட்டும், இல்ல சென்னையில ஈகாட்டு தாங்கல்ல இருக்கிற மலையரசி பவுடர் கோட்டிங் மற்றும் அதை சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் ரியல் எஸ்டேட் ஆலோசகர்களா இருக்கட்டும், இது எல்லாமே 24 மணி நேரமும் இயங்குற சேவை பொருளாதாரத்தோட அசுர வளர்ச்சியை தான் நமக்கு காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, நாம இப்போ ரொம்பவே நவீனமான டிஜிட்டல் முறையில இணைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வளர்ச்சியில இருக்கிற முரண்பாடு, அதாவது ரொம்ப வெளிப்படையா தெரியிற அந்த பிளவு. நிதி ஆயோக் வெளியிட்ட பல பரிமாண நறுமை குறியீட்டு தரவுகள் ஒரு தெளிவான யதார்த்தத்தை நமக்கு சுட்டிக்காட்டுது. என்னதான் நாடு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், வரலாற்று ரீதியா விளிம்பு நிலையில இருக்கிற பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மத்தியில வறுமை விகிதம் இன்னைக்கு வரைக்கும் நாட்டோட சராசரி வறுமை விகிதத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்காவே இருக்கிறத இந்த தரவுகள் காட்டுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி நடந்தும் அந்த வளம் ஏன் இன்னும் அடித்தட்டு மக்களை முழுசா போய் சேரல? இதற்கான விடையை தான் இப்போ ஆய்வாளர்களோட பார்வையிலிருந்து நாம தேடப் போறோம். அடுத்ததா அதிகார ஏற்றத்தாழ்வுகள், அதாவது சமூக படிநிலைகள் எப்படி உருமாறி இருக்கு அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த ஆய்வாளர்கள் எப்படி விளக்குறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா கவனிச்சிங்கன்னா, பழைய கிராம பொருளாதாரத்துல எப்படி ஆதிக்க சாதி நிலச்சுவாந்தார்கள் அதிகாரம் செலுத்தினாங்களோ, அவங்க இப்போ புதிய பொருளாதாரத்துல தொழிற்சாலை உரிமையாளர்களா மாறி இருக்கிறாங்க. அதே நேரத்துல அன்னைக்கு விவசாய கூலிகளா இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத முறைசாரா தொழிற்சாலை தொழிலாளர்களா மாறி இருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்க ஒரு சிறந்த உதாரணம், தமிழ்நாட்டுல கடலூர்ல இருக்கிற ரசாயன தொழிற்சாலைகள்ல விலங்கு எலும்புகளை சுத்தம் செய்யற அந்த அபாயகரமான வேலைகளை யாரு செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே இந்த அதிகார ஏற்றத்தாழ்வு ரொம்ப தெளிவா புரியும். இதோட அடுத்த கட்டமா ரொம்பவே பாதிக்கப்படுற புலம்பெயர் தொழிலாளர்களோட நிலையை நாம பார்க்க போறோம். இவங்களோட பயணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஜார்க்கண்ட் மாதிரி கிழக்கு மாநிலங்கள்ல இருந்து பழங்குடியின மக்கள் தங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற தொழில் நகரங்களுக்கு இடம்பெயர்றாங்க. கேரளாவோட தேயிலை தோட்டங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடோட ரசாயன தொழிற்சாலைகளா இருக்கட்டும், இவங்க அங்க தினக்கூலிகளாவும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாவும் எந்தவித அடிப்படை பாதுகாப்பும் இல்லாம தான் வேலை செய்றாங்க. இப்படி இடம்பெயர்ற தொழிலாளர்களோட அந்த உள்நாட்டு அந்நியத்தன்மையை பெருநிறுவனங்கள் தங்களுக்கு எப்படி சாதகமாக்கிக்கிறாங்கன்னு பாருங்களேன். உள்ளூர் மொழி தெரியாதது, சொந்தக்காரங்களோட ஆதரவு இல்லாதது, இப்படி உங்களோட பலவீனங்களை நிறுவனங்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. வெறும் 40-70 பேர் வரைக்கும் ஒரே அறையில ரொம்ப நெரிசலா தங்க வைக்கப்படுறாங்க. உள்ளூர் ரேஷன் நலத்திட்டங்கள் எதுவும் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளூர் தொழிலாளர்களோட ஊதியத்தை குறைக்கிறதுக்காகவே இந்த வெளியூர் தொழிலாளர்களை ரொம்ப கம்மியான சம்பளத்துல அதீத சுரண்டலுக்கு ஆளாக்குறாங்க. சரி, இப்ப நாம கூட்டு ஒடுக்குமுறை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தாக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இது பாதிப்புகளோட சந்திப்புன்னு கூட சொல்லலாம். இங்க நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் ஒருங்கிணைந்த ஒடுக்குமுறை, இல்லனா காஞ்சுகேட்டட் அப்ரெஷன். அதாவது சாதி அல்லது இனத்தோட அடிப்படையில் நடக்கிற சமூக பாகுபாடும் வர்க்கத்தோட அடிப்படையில் நடக்கிற பொருளாதார சுரண்டலும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பயங்கரமான ஒடுக்குமுறையா மாறுது. நவீன முதலாளித்துவம் பழைய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அப்படியே தூக்கி போடுறது இல்ல, மாறா அதெல்லாம் தன்னோட லாபத்துக்காக ரொம்பவே நுட்பமா பயன்படுத்திக்குது அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள் ரொம்ப தெளிவா எடுத்து வைக்குது. இந்த ஒருங்கிணைந்த ஒடுக்குமுறைக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, இந்தியாவுல பெண்களுக்கிடையேயான ஊதிய ஏற்றத்தாழ்வு பத்தி நடத்தப்பட்ட இந்த ஆய்வு முடிவுகளை சொல்லலாம்.
ஜாதி, வர்க்கம், பாலினம் இது மூணும் ஒன்னா சேர்ந்து ஒடுக்கப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியின பெண்களை பொருளாதார ரீதியா எவ்வளவு கடுமையா பாதிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அப்பட்டமா நமக்கு காட்டுது. நாம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சமத்துவமற்ற வளர்ச்சி, பாதுகாப்பற்ற வேலைகளோட அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான எண்ணை கொஞ்சம் பாருங்களேன். 92%. அதாவது இந்திய தொழிலாளர் படையில 92% மக்கள் முறையான சமூக பாதுகாப்பு, வேலை உத்தரவாதம் இப்படி எதுவுமே இல்லாத பாதுகாப்பற்ற வேலைகள்ல தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்கன்னு தரவுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முறையான சம்பளம், ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு கொண்ட அந்த 8% மக்களுக்கும் எந்த ஒரு அடிப்படை பாதுகாப்பும் இல்லாத 92% மக்களுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய இடைவெளி தான் சரியான சமூக சீர்திருத்தங்கள் இல்லாம கொண்டு வரப்படுற பொருளாதார சீர்திருத்தங்கள் வெறுமனே பழைய ஏற்றத்தாழ்வுகளை புதிய தொழில்மயமாக்கப்பட்ட வடிவங்கள்ல மீண்டும் உருவாக்குது அப்படிங்கறத இது நமக்கு ரொம்பவே தெளிவா உணர்த்துது. இறுதியா டாக்டர் B.R. அம்பேத்கர் கேட்ட ரொம்ப ஆழமான ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்வோம். சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் இல்லாம அரசியல் ஜனநாயகம் உயிர் வாழ முடியுமா? முறையான சமூக சீர்திருத்தங்கள் இல்லாம நாம அடையிற இந்த அபரிமிதமான வளர்ச்சி உண்மையிலேயே யாருக்கானது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.